ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மக்காசோள மாவில் வச்சு ஒரு புட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி எடுத்துட்டு நம்ம அதை கைப்பதம் சூடு பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டை வந்து நல்லா கரையணும். உப்பு கரைஞ்சதும் நம்ம கையளவு சூடு தண்ணி இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சூடாகலாம் தண்ணி. மறுபடியும் இப்போ செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பதத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு மக்காசோளம் இருக்குது இல்லையா, அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தண்ணியை வந்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவில் நம்ம விரவி எடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு கப்புக்கு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் அது எப்படியும் உங்களுக்கு 2 கப் அளவுக்கு வந்துடும் மாவு. ஸோ மாவு எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா அளவு சரியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை தண்ணியை தெளித்து நல்லா புட்டு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஈக்குவலாக தெளிச்சுட்டு எடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. முழுசாக மக்காச்சோளம், நாட்டு மக்காச்சோளம் கிடைக்கும் கடைகளில், சூப்பர் மார்க்கெட்ஸில். உங்களுக்கு அதை எடுத்து நல்லா ட்ரை பண்ணி பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வாங்கி ஒரு 3 டைம்ஸ் அலசிட்டு நீங்கள் அதை வெயிலில் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்போது வெயிலில் காய வச்சு அதை வந்து மெஷினில் கொடுத்து திரிச்சிக்கோங்க. புட்டு மாவு எப்படி திரிப்போம் அந்த மாதிரி புட்டுக்கு திரிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க திரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாவை வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது கெட்டு போகாது, 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும் இந்த மாவு. ஸோ இந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த நம்ம வெந்நீர் தெளித்து இப்போ தெளிக்கிறோம், தெளித்து இந்த மாவை பிசைகிறோம் பார்த்தீங்களா, அப்போவே அந்த மக்காசோளத்தோட வாசனை வந்து நமக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இப்படி நீங்கள் வந்து நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. மாவில் வந்து ஈரப்பதம் தெரியணும். அதாவது பீச் மணலில் நம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தால் ஒரு ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கணும் நம்மளோட புட்டு மாவில் எப்பயும். அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் வந்து புட்டு மாவை சரியாக பிசைஞ்சிருக்கீங்கன்றதுக்கு. அப்படி இல்லாமல் நீங்கள் சரியாக கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு புட்டு சரியாக வேகாது. அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து முக்கால்வாசி வந்துடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 2 டைம் கொஞ்சம் தண்ணி தெளித்து பாருங்கள். இப்போ முக்கால்வாசி இருக்கா, இன்னும் 2 டைம் நம்ம தண்ணி தெளித்து என்ன பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். எடுத்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சோன்னா நல்லா அப்படி நிற்கணும். மறுபடியும் அந்த உருண்டையை நம்ம உடைக்கும் போது அது வந்து உடஞ்சிடணும். அதுதான் புட்டு மாவோட பதம். இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துட்டு ஓகே, இப்போ உதிர்த்துக்கலாம். உதிர்ந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புட்டு குழல் எடுத்து அச்சி போட்டுட்டு தேங்காய் ஆல்ரெடி திருவி வச்சுருக்கோம். ஸோ அந்த தேங்காய், அதுக்கப்புறம் நம்மளோட மாவு லேயர் பை லேயர் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நம்மளோட மாவு இந்த மாதிரி லேயர் பை லேயர் ஆட் பண்ணி குழலை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ போட்டாச்சு நம்ம தேங்காவையும். இதை நம்ம ஆல்ரெடி தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த தண்ணி சூடாகிட்டுருக்கு. சூடாகும்போது நம்ம குழலை வந்து அடுப்பில் வச்சிடுறோம். வச்சு நம்ம இப்போ இதை வேக வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இதை எப்படி கொட்டி எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படி ஒரு வாசனை. மக்காசோள புட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். 1½ ஸ்பூன்ஸ் சுகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நீங்கள் எப்படியும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நம்ம அப்படியே உதிர்த்துட்டு இதுக்கு மேலே இன்னும் நிறைய தேங்காய் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நிறைய தேங்காய் போட்டு லைட்டாக ஜீனி போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்காய் போட்டுட்டு ஜீனி ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கிளறி அப்படியே சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.